சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏங்க யாருங்க நீங்க? எம்மா யாருமா நீ? கல்யாணம் பண்ணிக்காத, இவனை கல்யாணம் பண்ணிக்காத. இவனை கல்யாணம் பண்ணா கண்டிப்பா உன்னை விட்டு போயிடுவான். எல்லாரும் சேர்ந்து உன்னை ஏமாத்திட்டு இருக்காங்க. நீ தனியா நிப்ப, நடு தெருவுல நிப்ப, அப்ப உனக்குன்னு யாருமே இருக்க மாட்டாங்க. நல்லா பாத்துக்க, இவனை கல்யாணம் பண்ணிக்காத. ஐயோ பிரியங்கா, அவ யாருன்னு எனக்கு தெரியாது. இவ ஏதோ பைத்தியம் மாதிரி வளரிட்டு இருக்கா. எம்மா யாருமா நீ? எதுக்குமா இப்ப தாலியை புடிங்க போட்ட? இந்த கல்யாணத்தை பண்ணிக்காத. கல்யாணத்தை பண்ணிக்கிட்டா கண்டிப்பா இவன் உன்னை விட்டுட்டு ஓடிடுவான். அதுக்கப்புறம் நீ வருத்தப்படுவ. நான் இப்பவே சொல்றேன், கேட்டுக்கோ. தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்காத. சிந்துமா, என்னம்மா நீ என்ன சொல்ற? என் பையன் உன்னை யாருன்னே தெரியலங்கிறான், நீ பாட்டுக்கு ஏதோ பேசுற. உங்களை தாங்க. என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? ஏங்க என்னங்க பேசுறீங்க? எதுக்கு தாலியை தூக்கி எறிஞ்சீங்க? அத முதல்ல சொல்லுங்க. அம்மா நீங்க இங்கே இருங்க, வந்துடுறேன். நான் சொல்றத கேட்டுக்கோ. இவன் கண்டிப்பா உன்னை விட்டுட்டு போயிடுவான். நீதான் கஷ்டப்படுவ. பாத்துக்கோ. இவங்க எல்லாம் யாரும் உன் கூட இருக்க மாட்டாங்க. இவன் இல்ல, எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதான். எல்லா ஆம்பளைங்களும் இப்படிதான். எவனுமே உண்மை இல்ல. இவங்களெல்லாம் நம்பாத. தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்காத. என்ன பேசுற நீ? என்னாச்சு உனக்கு? இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? இங்க எதுக்கு வந்த? சிந்து, உன்னதான் கேட்டுட்டு இருக்கேன். இங்க எதுக்கு வந்த? வா. ஏமா, கல்யாணம் நடக்குது. தாலி கட்டுற நேரத்துல தாலி பிடிங்க வீசுறாங்க. என்ன பண்ற அவளை கேட்டுக்கிட்டு இருக்க? யாருமா அந்த பொண்ணு? வா போலாம். இந்த பொண்ணு நல்லா இருக்கணும். இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க ப்ளீஸ். இப்படியே பேசிட்டு இருந்தீங்க, எனக்கு கெட்ட கோவம் வந்துரும் பாத்துக்கோங்க. பொம்பளைன்னு கூட பார்க்க மாட்டேன். ஓங்கி ஒன்னு விட்டுருவேன். ஒழுங்கா அவங்களை கூட்டிட்டு போங்க. சார் சாரி சார். இந்த பொம்பளை ஏமாத்துறா. இந்த பொம்பளை உங்க எல்லாரையும் ஏமாத்திட்டு இருக்கா. இவளுக்கு காலெல்லாம் நல்லாதான் இருக்கு. வீல் சேர்ல சும்மா தான் இருக்கா. இந்த பொம்பளை சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கா. என்ன பண்ணிட்டு இருக்க? வா, இழுத்து பாருங்க. ஏய், இழுத்து பாருங்க. சிந்து, யாரு கேக்குறீங்க? சிந்து. ஏய். யாருங்க இந்த பொண்ணு கோயிலுக்குள்ள கூட்டிட்டு வந்தது? வந்து அதிர்ஷ்டத்துக்கு என்னமோ பண்ணிட்டு இருக்கு. வா வான்னு சொன்னேன். என்னாச்சு சிந்து? என்ன சிந்து நீ? அம்மா இவளை கொஞ்சம் பாத்துக்கோங்க, வந்துடுறேன். என்ன பிரியங்கா, இந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது. எதுக்கு நம்ம கல்யாணத்துல இப்படி பிரச்சனை பண்றான்னு ஒண்ணுமே புரியல எனக்கு. என்ன பிரபு சொல்ற? அப்புறம் எதுக்கு அவ இவ்வளவு பேச்சு பேசுறா? அதான் தெரியல. எல்லாரும் எங்களை மன்னிச்சிருங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. அவளுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. அவ சொல்ற எதையும் நீங்க மனசுல எடுத்துக்காதீங்க. இந்த கல்யாணத்தை கண்டினியூ பண்ணுங்க. என்ன மேடம் இது? இப்படி பண்ணா எப்படி மேடம்? ரொம்ப சாரிங்க. தயவு செஞ்சு இதை பெருசா எடுத்துக்காதீங்க. மனசார அவ சார்பா மறுபடியும் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்னங்க நீங்க? பிரியங்கா கேட்டியா? சாரிமா. கல்யாணம் மாப்பிளைய அவ பாத்திருக்க கூட மாட்டா. சில நேரங்கள்ல திடீர்னு இந்த மாதிரி எமோஷனல் ஆகி என்னென்னமோ பேசிடுறா. நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ஏங்க
எங்க அம்மா ஒரு வாரமா உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிடல்ல இருந்தாங்க. கல்யாணத்தை பார்க்கணுமேனு வீல் சேர்ல வச்சு கூட்டிட்டு வந்தா அவங்கள போய் இப்படி தள்ளிவிட பாக்குறாங்க. இதெல்லாம் நியாயமாங்க? அவ வேணும்னு அப்படி பண்ணல, கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்களேன் ப்ளீஸ். அம்மா மன்னிச்சிருங்கம்மா, சாரி. நீங்க கல்யாணம் பண்ற வேலையை பாருங்க.